நுண் ஊட்டச்சத்துக்கள் இருக்கு. இது உடல்ல இருக்கக்கூடிய கிருமிகளை அழிப்பதிலிருந்து கொழுப்பை கரைப்பது வரை பெரிய பெரிய வேலை எல்லாமே செய்யுது. இதுல அதிகப்படியான ஆன்டி ஆக்சிடென்ட், ஆன்டி இன்ஃப்ளமேட்டரி இருக்கு. இது ரத்த அழுத்தத்தை கட்டுப்படுத்தும். ரத்தத்துல கொழுப்பு சேர்ந்து அதை ரத்த குழாய்கள்ல படிவதையும் தவிர்க்குது. வெள்ளை ரத்த அணுக்களுடைய எண்ணிக்கையை அதிகரிக்க செய்து அதன் விளைவாக நோய் எதிர்ப்பு சக்தியும் அதிகரிக்கும். இதுல இருக்கக்கூடிய இரும்பு சத்து ரத்த சோகையை எதிர்த்து போராடக்கூடியது. நரம்பு மண்டலத்துக்கு நல்ல ஒரு சக்தியை கொடுக்கும். மலச்சிக்கல் பிரச்சனையை நீக்கும். வயிறு சம்பந்தமான பிரச்சனையை நீக்கும். வயிற்றில் இருக்கக்கூடிய பூச்சிகளை நீக்கக்கூடியது. மூலம், மூலக்கடுப்பு, மூல சூடு இதை எல்லாத்தையுமே சரி செய்யும். செரிமானத்தை நல்ல தூண்டும். தாய்ப்பாலை நல்லா சுரக்க வைக்கக்கூடியது. உடல்ல இருக்கக்கூடிய நச்சுக்களை கரைத்து வெளியேற்றும். பொதுவாகவே சித்த மருத்துவத்துல சுண்டைக்காயினுடைய பயன்பாடு ரொம்ப அதிகம் அப்படின்னு சொல்லலாம். பல மருந்து தயாரிப்புகளுக்கு இதை பயன்படுத்துறாங்க. இதுல இருக்கக்கூடிய தயாமின், ரிஃபோஃப்ளவின் வாய் புண்களையும் சொத்தைப்பல் உருவாவதையும் தடுக்கக்கூடியது. காய்ச்சல் நேரத்துல சுண்டைக்காயை அதிகமா சேர்க்கிறது ரொம்ப நல்லது. இது வெள்ளை ரத்த அணுக்களை அதிகரிக்கிறதுனால காயங்களையும் புண்களையும் ஆற வைக்கும். கண் பார்வை திறனையும் அதிகரிக்க செய்யும். பொதுவாகவே சுண்டைக்காய் அப்படின்னாலே அது சிறு கசப்பு தன்மையுடையதா இருக்கும். அந்த கசப்பு தன்மை இல்லாம அதை நம்ம எப்படி ஒரு ரெசிபியா செய்யலாம்னு தான் பார்க்க போறோம். சுண்டைக்காயை நல்லா கழுவிட்டு சுத்தம் பண்ணிட்டு எடுத்துக்கலாம். நான் இன்னைக்கு 1 கப் அளவுக்கு சுண்டைக்காய் எடுத்திருக்கேன். இந்த மாதிரி உரல்ல சேர்த்துட்டு லைட்டா தட்டினீங்கன்னா போதும், அது ரெண்டா உடஞ்சி வர ஆரம்பிக்கும். இதே மாதிரி கொஞ்சம் கொஞ்சமா சேர்த்துட்டு எல்லாத்தையும் நம்ம ரெடி பண்ணிக்கலாம். இது கொஞ்ச நேரத்திலே கருத்து போகும். ஏன்னா இதுல அதிகப்படியான இரும்பு சத்து இருக்கு. அதனால இதை நம்ம தட்டிட்டு ஒரு தண்ணியில சேர்த்துக்கணும். இப்ப நான் இந்த மாதிரி தான் சேர்த்து வச்சிருக்கேன். இதை கையால ஒரு முறை அழுத்தி பிசைஞ்சிட்டு அந்த தண்ணியை மட்டும் வடிகட்டிடலாம். சுண்டைக்காயை மட்டும் நம்ம தனியா எடுத்துக்கணும். இதை சில பேர் 4-5 முறை அலசுவாங்க. அது உள்ள இருக்கக்கூடிய விதையை நம்ம முழுவதுமா நீக்கிடக்கூடாது. இந்த மாதிரி ரெண்டா உடைச்சிட்டு லைட்டா அதனுடைய விதை வெளியில வந்தாலே போதும். கொஞ்சம் விதை அதுல இருக்கணும். அப்பதான் அதனுடைய மருத்துவ குணம் நமக்கு முழுமையா கிடைக்கும். அடுத்ததா ஒரு கடாயில 2 டீஸ்பூன் எண்ணெய், 1 டீஸ்பூன் கடுகு, 1 டீஸ்பூன் சீரகம், 2 டீஸ்பூன் உளுந்தப்பருப்பு, இதெல்லாம் கொஞ்சம் பொரிஞ்சு வந்த பிறகு ஒரு மீடியம் சைஸ் பெரிய வெங்காயம், காரத்துக்காக ஒரு 5-6 வரமிளகாய், ஒரு 5 பல்லு பூண்டு, அந்த தண்ணியை வடிகட்டி எடுத்து வச்சிருக்க சுண்டைக்காய் எல்லாத்தையும் சேர்த்துட்டு அந்த சுண்டைக்காய் நல்லா வதங்கி வரணும். சுண்டைக்காய் கொஞ்சம் பச்சையா எடுத்துட்டீங்க அப்படின்னா லைட்டா கசக்கிற மாதிரி இருக்கும். நல்லா வதக்கி விட்டீங்கன்னா உங்களுக்கு அந்த கசப்பு அந்த மாதிரிலாம் எதுவுமே இருக்காது. இது ரொம்ப கசக்குமான்னு கேட்டீங்கன்னா அப்படியெல்லாம் எதுவும் கிடையாது. பாகற்காய் அளவுக்கு கசக்காது. இப்ப பாருங்க, இந்த மாதிரி நல்லா வதங்கி வந்த பிறகு நல்லா ஆற வச்சிருங்க. ஆறுனதுக்கு அப்புறமா ஒரு மிக்சி ஜார்ல சேர்த்துட்டு ஒரு சின்ன கோலிக்குண்டு சைஸ் அளவுக்கு புளி, தேவையான அளவுக்கு உப்பு, தண்ணியில எதுவுமே சேர்க்காதீங்க. நல்லா நைஸா அரைக்காம ஓரளவுக்கு கொஞ்சம் குறகுறப்பா அரைச்சு எடுத்துக்கலாம். இப்ப பாருங்க இந்த மாதிரி. இது நீங்க ஃப்ரிட்ஜ்ல ஸ்டோர் பண்ணிக்கலாம். தினமுமே 1 ஸ்பூன் 2 ஸ்பூன் அளவுக்கு